ஒரு பகுதிக்கு போயிருந்தோம். அங்க வந்து ஒரு 350 குடும்பங்கள் இருக்காங்க. அவங்க எப்படின்னா கடற்கரை ஓரத்திலேயே இருக்காங்க. இதுல என்னன்னா அதுல இருந்த பிற குடும்பங்களுக்கு வந்து இவங்க வந்து மாற்று குடியிருப்பு கொடுத்திருக்காங்க. எங்கன்னா நான் சொன்ன மாதிரி தெற்குல சம்பந்தமே இல்லாத, இவங்க மீன்பிடி தொழில் பாக்குறோம். இவங்களுக்கு வந்து சம்பந்தமே இல்லாத ஒரு நிலப்பரப்புல நீங்க வந்து போயிட்டு சும்மா இந்த அபார்ட்மெண்ட் டைப்ல போயிட்டு இருந்துக்கோங்க. நம்ம கண்ணகி நகர் செம்மந்தேரி குடியிருப்புகள் போல ஒரு இப்ப நீங்க கண்ணகி நகர்லாம் போனீங்கன்னா பெரும்பாலும் தூய்மை பொறியாளர்களா இருப்பாங்க. அவங்க எல்லாம் மீன் பிடித்தவங்க, வேளாண்மை பண்ணவங்க, மனை சார்ந்த பொருளாதாரத்தை நம்பி இருந்த மக்கள் தான் இப்ப அங்க போயிட்டு தூய்மை பொறியாளர்களா அவங்களை கூட்டிட்டு வந்து இந்த தூய்மை பணியில விட்டுட்டாங்க. பெரும்பாலும் பயன்படுத்திட்டாங்க. அப்ப இதுல வந்து இந்த குடும்பங்கள் வந்து நாங்க அந்த மாதிரி போக மாட்டோம், நீங்க எங்களுக்கு வந்து மாட்டு குடியிருப்புனா எங்களுக்கு வட சென்னைக்குள்ளேயே கொடுங்க, நாங்க இருக்கிற பகுதியிலே கொடுங்க, எங்களுக்கு இங்க மீன் பிடிக்கணும், நாங்க இத்தனை ஆண்டுகளா இங்க மீன் பிடிச்சிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டதுக்கு இவங்க அந்த இடத்துல இருந்து காலி பண்ண வைக்கணுங்கிறதுக்காக எந்த அடிப்படை வசதியுமே செய்யப்படாம, அடிப்படை வசதி ட்ரஸ்ட் உள்ள போய் எனக்கு கண்ணு கலங்கிச்சு. டின்னுல பண்ண வீடு இருக்கும்ல 10க்கு 10 இது மாதிரி, இதுக்குள்ள ஆண் பெண் குழந்தைகள் எல்லாரும் இருக்காங்க. அதுல ஒரு பெரியவங்க அவங்கதான் வந்து தலைவர் ரெசிடென்ட் வெங்கடேஷ் நையான்னு சொல்லிட்டு அவருக்கு மாற்று குடியிருப்பு வழங்கப்பட்டிருக்கு. ஆனா இவங்களுக்காக போராடி இதை வந்து சரி செய்யணுங்கிறதுக்காக அவர் அங்கேயே இருக்காரு. பல வழக்கு போட்டு மனு போட்டு அவர் அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நமக்கு காமிச்சாரு, பகிர்ந்தாரு. வருத்தமா இருந்தது. இதுல என்னன்னா இப்ப ஏதோ ஒரு திட்டத்துக்கு பக்கத்திலேயே வந்து திரு சேகர் பாபு அவர்கள் வந்து அடிக்கல் நாட்டிட்டு போயிருப்பாங்க. இப்ப இவங்களுக்கு இந்த வசதி செஞ்சு கொடுத்துட்டா இவங்க எங்கே இருப்பாங்க, இப்படி வச்சாதான் இந்த இடத்த விட்டு அவங்களை வந்து மாரலி அவங்களை டவுன் பண்ணி இந்த இடத்துல கடைசியா நம்ம வந்து பேரம் பேசுற நிலைமைக்கு வந்துடலாம்ல. வேற வழி இல்ல, நீ நாங்க சொல்ற இடத்துக்கு நீ போனாதான் உண்டுங்கிற நிலைக்கு அவங்களை தள்ளிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அந்த மக்கள் பயங்கரமா இந்த போராட்டம் இருக்காங்க. இதுல நல்லது என்னன்னா நம்ம கட்சி நாம் தமிழர் கட்சி அவங்க கூட இதுல பல ஆண்டுகளா துணை இருக்காங்க. சட்ட போராட்டமா இருக்கட்டும், மனு கொடுக்கறதா இருக்கட்டும், எல்லாமே அவங்களுக்கு ஒரு வெள்ள ஆபத்தோ இல்ல ஏதோ உணவு தேவை எது இருந்தாலும் நம்ம வந்து உதவிட்டு இருந்திருக்கோம் போல. அப்ப அதான் சொன்னாங்க, நாங்க நம்புறோம். ஒரு 1000 சொச்சம் ஓட்டு அங்க இருக்கு. நாங்க போடுறோம் நம்மளோட பொறுப்பாளர்களோட பெயர்களை சொல்லி இவங்க சார்ந்து வர்றவங்களுக்கு நாங்க ஓட்டு போட தயாரா இருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப நம்ம அவங்களுக்கு அளித்த வாக்குறுதி என்னன்னா, நாங்க ஜெயிக்கிறோம், ஜெயிக்கல உங்களுக்கு இந்த இடத்துக்கு நாங்க தீர்வு தேடி தருவோம், ஜெயிச்சோம்னா அதிகாரத்தோட செய்வோம், ஜெயிக்கலன்னா போராளியா செஞ்சு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம்.